செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். நேற்றைய தினம் ஒரு முக்கியமான விடயம் இந்த தளத்திலே உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தோம். பிள்ளையான் அவர்கள் சிறையிலே உண்ணாவிரதம் இருக்கின்றார். அவர் உண்ணாவிரதம் இருந்ததன் பின்னர் சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் என்கின்ற விடயங்கள் இதில் பகிரப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக அவருடைய கட்சி ஆதரவாளர்கள் இன்றைய தினம் மட்டக்களப்பு காந்தி பூங்காவிலே ஒரு அடையாள உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை நடத்துவதாக அறிவித்திருந்தார்கள். இந்த இரண்டு சம்பவங்களும் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. அது தொடர்பில் அவர்களுடைய கட்சியின் சார்பில் ஒருவர் வெளியிட்டிருந்த தகவலும் உங்களுக்காக பகிரப்பட்டிருந்தது. ஆனால் இன்று காந்தி பூங்காவில் பிள்ளையானுக்கு ஆதரவாக இடம்பெற்ற போராட்டத்தில் பிள்ளையானுடைய முக்கியஸ்தர்கள் பலர் தலைமறைவாகியிருந்தார். குறிப்பாக அதனுடைய பொதுச் செயலாளர் மற்றும் பல பிரதி தலைவர் என்று பலரும் அந்த இடத்திலே இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஏன் இவர்கள் வரவில்லை? ஏன் இந்த போராட்டத்தில் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை? தமிழ் மக்கள் விடுதலை புலி டிஎம்பிபி கட்சி அல்லது பிள்ளையானுடைய கட்சியின் சார்பில் இன்றைய போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் முதலாம், இரண்டாம், மூன்றாம் கட்ட தலைவர்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. மாறாக அந்த போராட்டத்திலே பிள்ளையானுடைய உறவினர்கள் மற்றும் அவருடைய உடன்பிறப்புகள் மற்றும் பலர் தான் அதில் கலந்து கொண்டிருந்தார்கள். ஏன் பிள்ளையானுக்கு ஆதரவான இந்த போராட்டத்தில் அவருடைய முக்கியஸ்தர்கள் பலர் தலைமறைவாகியமை இங்கு பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அல்லது இன்னும் ஒரு கருத்து கூறப்படுகின்றது, அவருடைய பல முக்கியஸ்தர்கள் மீது வழக்குகளும் போலீஸ் முறைப்பாடுகளும் நிலுவையில் உள்ளதனால் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வது என்பது ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. அல்லது எதற்காக அவர்கள் கலந்து கொள்ளவில்லை? அல்லது நாம் நேற்றைய தினம் இந்த தளத்திலே கேள்வி எழுப்பியது போன்று பிள்ளையானுக்கு எதிரான சாட்சியங்களை வழங்குவதில் அவருடைய பல முக்கியஸ்தர்கள் இருந்தமை இங்கு உறுதிப்படுத்தப்படுகிறதா? இன்னும் ஒரு விடயத்தை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அரசை பொறுத்தவரையில் பிள்ளையானோடு பக்கபலமாகவும் பிள்ளையானின் நெருக்கத்துக்குரியவர்களாக இருந்த பலரிடமிருந்து பல தகவல்களை பெற்றிருக்கிறது. சாணி அபேசேகர கடந்த மாதம் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வருகை தந்த போது பலர் தனித்தனியாக சென்று சந்தித்திருக்கிறார்கள். பலர் தங்களிடமிருந்த கோப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். பலர் தங்களிடமிருந்த ஆதாரங்களை கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது பலர் தங்களுக்கு ஆதாரங்களாக இருக்கக்கூடிய இடங்களை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக களுவாஞ்சிக்குடி, கோட்டை கல்லாறு, கழுதாவளை மற்றும் பல இடங்களும் அதில் அடங்குவதாக கூறப்படுகிறது. அப்படி என்றால் அவர்கள் யார் என்று நீங்கள் தேடுகிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் தெரிந்த முகங்கள் தான். நீங்களே அவர்கள் தொடர்பில் அறிந்து கொள்ளுங்கள். காரணம் என்னவென்று சொன்னால் பலர் இந்த விசாரணைகளுக்குள் தங்களை ஈடுபடுத்தி இருக்கிறார்கள். தங்களை நிரபராதியாக்குவதற்காக அரசு சாட்சியாக மாறியிருக்கிறார்கள். அதனால் தான் இந்த தகவல் உங்களிடம் இப்படி பகிரப்படுகிறது. இன்றைய போராட்டம் அதற்கு நல்ல சாட்சியாக இருக்கின்றது. இது மக்கள் போராட்டம் அல்ல. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியால் ஏற்பாடு செய்யப்பட்ட போராட்டத்தில் யாரும் கலந்து கொள்ளவில்லை என்பதுதான் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க விடயமாக இருக்கின்றது. இதற்கான விடையும் நீங்கள் இப்போது அறிந்திருப்பீர்கள். பிள்ளையானின் மிகவும் முக்கியஸ்தராகவும் அவருடைய ஒரு செயலாளராகவும் இருந்த ஒருவர் சமூக வலைத்தளங்களிலே ஒரு பதிவிட்டிருக்கின்றார். இன்றைய தினம் அவர் பிள்ளையானை சந்தித்து பார்வையிட்டிருக்கிறதாகவும் நேற்றைய தினம் இரவு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தன்னுடன் கலந்து ஆலோசித்ததாகவும் அவருடைய சிறப்பு பாதுகாப்புக்காகவே அவர் அங்கு மாற்றியதாகவும் அவருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு விசேட கவனம் செலுத்துமாறு தங்களுக்கு பணித்தமையினாலே அங்கு மாற்றப்பட்டதையும் அவர்கள் உறுதி செய்ததாக அவர் தன்னுடைய சமூக வலைத்தளங்களிலே பதிவிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாது தனது உண்ணாவிரதத்தை கைவிட்டுள்ளதாகவும், அதாவது பிள்ளையான் முன்னெடுத்த உண்ணாவிரதம் கைவிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தனக்காக போராடிய போராளிகள், ஊடக நண்பர்கள், கட்சி ஆதரவாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு தனது அரசியல் பயணம் மேலும் வலுப்பெற்று தொடரும் என்றும் அவர் தன்னுடைய கருத்தை சமூக வலைத்தளங்களிலே பதிவிட்டிருக்கின்றார். இது ஒரு புறம் இருக்க, பிள்ளையான் உண்ணாவிரதத்தை கைவிட்டிருந்தார். பிள்ளையானுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் எப்படி சிறைச்சாலைக்குள் எழும் என்கின்ற அல்லது சிறைச்சாலைக்குள் எப்படி அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் வரும் என்கின்ற சந்தேகமும் பலரிடம் இருக்கின்றது. ஆனால் இந்த விசாரணையில் அடுத்த கட்டத்தை தாண்டி இருக்கின்றது. பிள்ளையான் எதற்காக போராடினார், பிள்ளையான் செய்த உதவி என்ன என்பதை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன SLPP-யினுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அவர்கள் இன்றைய தினம் கூறியிருக்கிறார். நாட்டு மக்களின் உயிரை பாதுகாக்கவே பிள்ளையான் மஹிந்தவுடன் இணைந்தார். அப்படி என்றால் எதற்காக தமிழ் மக்களை வருத்தினார் என்கின்ற கேள்வி இருக்கின்றது. உண்மையில் சாகர காரியவசம் கூறுவதில் நியாயம் இருக்கின்றது. சிங்கள மக்களை காப்பாற்றுவதற்காகத்தான் மஹிந்தவுடன் இணைந்தார். நாட்டு மக்களின் உயிரை பாதுகாக்கவே பிள்ளையான் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து விலகி அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் இணைந்து இராணுவத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கினார் என SLPP-யின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அவர்கள் நேற்றைய குறிப்பிட்டார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேலும் கூறுகையில், பிள்ளையான் ஒரு போராளியாக இருந்து ஜனநாயக நீரோட்டத்தில் இணைந்தமை நாட்டின் அமைதிக்கு வித்திட்ட ஒரு வரலாற்று திருப்பம் என்று குறிப்பிட்ட அவர், யுத்த காலத்தில் இராணுவத்துக்கு தேவையான முக்கியமான உளவு தகவல்களை வழங்கி
பாரிய உயிரிழப்புகள் மற்றும் அழிவுகளை தடுத்த பெருமை பிள்ளையானை சேரும். பிள்ளையான் கடந்த கால சேவையை பாராட்டி அவரை தேசிய மட்டத்தில் கௌரவிக்க வேண்டும். அவருக்கு தேவையான பாதுகாப்பை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று சாகரகாலவசம் இதன்போது தெரிவித்தார். 30 ஆண்டுகால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர மஹிந்த ராஜபக்ச எடுத்த தீர்மானத்துக்கு பிள்ளையான் வழங்கிய பக்கபலம் ஈடு செய்ய முடியாது என்றும் குறிப்பிட்டவர் யுத்த வெற்றியால் பிள்ளையானின் பங்களிப்பு மற்றும் அவருக்கு வழங்கப்பட வேண்டிய அங்கீகாரம் குறித்து சாகர காரியவசம் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் தற்போது அரசியல் ரீதியாகவும் மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலும் இன்னும் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கின்றது. சாகர காரியவசம் கூறுகின்ற போது மக்களை காப்பாற்றினார் என்று கூறுகின்றார். யுத்த காலத்தில் பல உளவு தகவல்களை கொடுத்தார் என்றும் அவர் கூறப்படுகிறார். அதாவது பிள்ளையானால் பல உளவு தகவல்கள் வழங்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. புலிகளின் வீழ்ச்சியில் இவருடைய பங்கு அதிக அளவில் என்று கூறப்படுகிறது. புலிகள் அமைப்பிலிருந்து கருணா வெளியேறிய பின்னர் பிள்ளையான் வெளியேறுகிறார் கருணாவிடமிருந்து. அதன் பின்னர் பிள்ளையானையும் கருணாவையும் 2 துருவங்களாக இராணுவ புலனாய்வாளர்கள் பயன்படுத்தினார்கள் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய வினாவாக இருக்கின்றது. இப்போது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. கத்தோலிக்க திருச்சபையின் சார்பில் பேச வல்லவராக இருக்கக்கூடிய அருள் தந்தை சிறில் காமினி அவர்களுடைய கருத்தை பார்க்கின்ற போது தனக்கு தெரிந்த வகையில் விசாரணைகள் சீரும் சிறப்புமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. எந்த ஒரு தொய்வும் இல்லை. ஏனென்று சொன்னால் கருதினால் மல்கம் ரஞ்சித்தினுடைய மௌனம் என்பது இதற்கு சம்மதமாகத்தான் நாம் தொடர்ச்சியாக இந்த தளத்திலே வலியுறுத்தி வருகிறோம். இந்த விசாரணை தொடர்பில் சிலர் பதட்டமடைந்துள்ளனர். இன்னும் சிலர் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட விதம் தொடர்பில் பீதியடைந்து நித்திரையை அல்லது அவருடைய நிம்மதியை இழந்திருக்கின்றார்கள். விசாரணை மூலம் வெளிப்படுத்தப்படும் சில தகவல்கள் அடிப்படையில் சிலர் பதட்டம் அடைந்ததை அவதானிக்க முடிகிறது. பதட்டம் அடைந்த நபர்கள் யார் என்பதை அவதானித்தால் அவர்கள் ஏன் பதட்டம் அடைகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. விசாரணைகள் நடத்தப்படும் போது யாரும் பதட்டமடைய வேண்டிய அவசியமில்லை. அது சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கை என்று குறிப்பிட்டவர், விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் போது பதட்டமடையக்கூடியவர்கள் அத்துடன் தொடர்புடையவர்கள் அல்லது குற்றவாளிகளை பாதுகாக்கவே முனைகிறார்கள். ஒரு படுகொலை இடம்பெற்றது என்றால் அதனை நியாயப்படுத்துவதற்கு புத்தகம் எழுதி பயனில்லை எனவும் அருட்தந்தை காமினி அவர்கள் குறிப்பிட்டதுடன் கொலையுடன் தொடர்பானவர்களை விசாரணைகள் நடத்தி சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். விசாரணைகளில் திருப்தி இருக்கின்றது. விசாரணைகள் சீரும் சிறப்புமாக இடம்பெறுகிறது. எனவே இப்போது பாருங்கள், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வருகின்ற போது பிள்ளையான் சிறைக்கு மாற்றப்படுகிறார். அதாவது 2 சிறைகளுக்கு மாற்றப்படுகிறார். இறுதியாக வெளிசிறை கடற்படை முகாமுக்கு மாற்றப்பட்ட போதுதான் அவருடைய உண்ணாவிரதம் ஆரம்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சிறைச்சாலைக்குள் பிள்ளையானுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் திருப்தி அடைகிறோம் என்று அருட்தந்தை காமினி அவர்கள் கூறுகிறார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரிகள் அடையாளப்படுத்தப்படுவார்கள் என்று கூறுகிறார். கருதினால் அவர்கள் கூறுகிறார், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நினைவு நாளின் முன்னர் இந்த விடயங்களை அரசு முழுமையாக முடிப்பதற்கு முயற்சி செய்யாது விட்டாலும் ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்றார். ஏதோ ஒரு சம்பவம் அந்த கைது செய்யப்பட்டவர்களிடம் மிக தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் பிள்ளையானுடைய நெருக்கத்துக்குரியவர்களும் பிள்ளையானை இப்போது கைவிட்டு விட்டார்கள். காரணம், அவர்கள் கைவிடாது விட்டால் அவர்களுக்கு சிக்கல் இருக்கிறது என்பதை உணர்ந்ததனால் தான் அவர்கள் பலர் விலகி இருக்கிறார்கள். எனவே இனி என்ன இடம்பெறப் போகிறது, இனி விசாரணைகள் எப்படி இடம்பெறப் போகிறது, யார் யார் கைது செய்யப்பட போகிறார்கள் என்பதில் தான் காத்திருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் பதட்டம் மஹிந்த ராஜபக்ச சகாக்கள் பலருக்கு ஏற்பட்டு விட்டது. அதன் வெளிப்பாடுதான் பலர் புத்தகம் எழுத தூண்டி இருக்கிறது என்பதை யார் கூறுகிறார்? அருள் தந்தை ஸ்ரீல் காமினி அவர்கள் கூறுகிறார். எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. பிள்ளையானின் விசாரணைகள் அடுத்த கட்டத்தை கடந்திருக்கின்றது. அந்த கடந்த கட்டங்களை தப்புவதற்கு அல்லது ஒரு திசை மாற்றுவதற்காகத்தான் இந்த நடவடிக்கைகள் இடம்பெற்றதா என்கின்ற கேள்வியும் இங்கு எழுகின்றது. சாதாரண கைதிகளுக்கு வழங்கப்படாத பெரும் குற்றங்களை இழைத்த ஒருவருக்கு வழங்கப்பட்ட சிறை வழங்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறான ஒரு நெருக்கடிக்குள் பிள்ளையான் இருக்கிறது என்று பிள்ளையானினுடைய ஆதரவாளர்கள் இன்றைய போராட்டத்தில் ஆதங்கப்படுகிறார்கள். அதில் ஆதங்கப்படுகிறவர் கூறுகிறார், ஒரு சாதாரண கைதிக்கு கூட வழங்கப்படுகிற பெருங்குற்றங்களை செய்தவருக்கான சிறைச்சாலை வழங்கப்பட்டிருக்கிறது அல்லது சிறை வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் இங்குதான் சந்தேகம் வலுக்கின்றது. பிள்ளையான் எதை கூறினார், என்ன கூறினார் என்று யாருக்கும் தெரியாது. அரசாங்கம் ஏன் அந்த சிறையை கொடுத்தது அல்லது அதனை கொடுப்பதற்கு ஏன் முயற்சி செய்தது என்று தெரியாது. இங்குதான் பெரிய சந்தேகம் இருக்கிறது. பிள்ளையான் எந்த ஒரு விடயத்தையும் ஒத்துக்கொண்டு விட்டாரா அல்லது எந்த ஒரு விடயத்திலும் தான் அரசு சாட்சியாக மாறிவிட்டாரா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. இப்போது அவர் என்ன கூறுகிறார் என்பதை பாருங்கள். சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும். இந்த நாட்டினுடைய சட்டத்தை நாங்கள் மதிக்கின்றோம். இந்த அரசாங்கத்தினுடைய கௌரவமான அத்தனை செயற்பாடுகளையும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியாக நாங்கள் கௌரவத்தோடு மதிக்கின்ற அதே நேரம் சாதாரண கைதிகளுக்கு வழங்கப்படக்கூடிய எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்படாமல் இருக்கின்ற எங்களுடைய கட்சியினுடைய கௌரவ தலைவருக்கு ஒரு சாதாரண கைதிக்கு வழங்கப்படக்கூடிய அத்தனை விடயங்களையும் சிறைச்சாலை நிர்வாகம் செய்ய வேண்டும் என இந்த நேரத்திலே மட்டக்களப்பு மக்களாகி நாங்கள் வேண்டிக் கொள்வதோடு
கடந்த காலங்களிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அரசாங்கங்களோடு முதலமைச்சராக, இந்த மண்ணினுடைய பிரதி அமைச்சராக, இராஜாங்க அமைச்சராக இருந்து பல்வேறு கணிசமான அபிவிருத்தி பணிகளை இந்த மக்களுக்காக ஆற்றிய ஒரு கட்சி தலைவர் என்ற அடிப்படையிலும், அண்மையிலே நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் 40,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று கிட்டத்தட்ட 39 உறுப்பினர்களை பெற்ற ஒரு கட்சி என்ற அடிப்படையிலும் இந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியையும் அவருடைய கௌரவ தலைமை சிவ சந்திரகாந்தன் அவர்களையும் இந்த மக்கள், மட்டக்களப்பு மக்கள் ஏற்றிருக்கின்றார்கள் என்ற செய்தி இந்த உலகிற்கு வெளிப்படுகின்றது. ஆகவே எங்களுடைய தலைவர் அவர் தவறிழைத்திருந்தால் அது நீதியின் பக்கம் சரியாக விசாரிக்கப்பட்டு அவருக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் இந்த மாற்று கருத்துக்கும் சொல்வதற்கில்லை. ஆனால் எந்தவிதமான ஒரு வருட விசாரணைக்கு பின்னும் எந்தவிதமான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாமல் எங்களுடைய தலைவர் சாதாரண ஒரு கைதிக்கு வழங்கப்படுகின்ற அந்த சலுகை கூட வழங்கப்படாமல் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது என்பது மட்டக்களப்பு மக்களாகிய எங்களுக்கும் கட்சியினுடைய உறுப்பினர்களாகிய எங்களுக்கு மிக வேதனை அளிப்பதோடு இந்த நேரத்திலே நாங்கள் மிக வினயமாக வேண்டிக் கொள்ளுகின்றோம். எங்களுடைய சிவ சந்திரகாந்தன் அவர்கள் உணவு தவிப்பினை மேற்கொண்டு வைத்தியசாலையில் இருக்கின்றார் என்ற செய்தியை நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக அறிகின்றோம். எனவே அவருடைய அந்த நிலையினை கருத்தில் கொண்டு ஒரு சாதாரண கைதிக்கு வழங்கப்படக்கூடிய நிலைமையினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என நாங்கள் இந்த நேரத்திலே வேண்டி அதனை இந்த அரசுக்கு வெளிப்படுத்துவதற்காக இந்த அடையாள உண்ணா நோன்பினை இன்று நாங்கள் இந்த இடத்திலே தொடங்கியிருக்கின்றோம். நாம் இன்னும் ஒரு ஏறாவூர் பிரதேச சபையின் உறுப்பினர் என்று ஒருவர் தன்னை அடையாளப்படுத்தி ஒரு பெண் ஒருவர் ஒரு குரலை கொடுக்கின்றார். அவர் கொடுக்கின்ற போது கூறுகின்றார், நீங்கள் ஏதாவது செய்யுங்கள், அரசியல் கைதிகளுக்குரிய அந்த மரியாதையை கொடுங்கள், கைதிகளை கைதியாக பாருங்கள், அவர் குற்றம் செய்திருந்தால் தண்டியுங்கள் ஜனாதிபதியை என்று ஜனாதிபதியை நோக்கி அவருடைய ஆதங்க குரலை அவர் முன்வைக்கின்றார். ஆனால் அவருடைய தலைவராக இருக்கக்கூடிய பிள்ளையான் எந்த ஒரு குற்றமும் செய்யவில்லை, அவரை ஒரு வருடங்களாக நீங்கள் தடுத்து வைத்திருக்கிறீர்கள் என்று அவர் ஆதங்கப்படுகிறார். சந்திரகாந்தன் அவர்கள் பிழை செய்தாரோ பிழை செய்யவில்லையோ அது எங்களுக்கு தெரியாது. குற்றம் நிரூபிக்கப்படாமல் அவர் ஒரு வருட காலமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். தற்போது சிறை கைதியாக மாறி மாறி ஒவ்வொரு சிறைக்கும் மாற்றி செல்லும் போது அவர் மன உளைச்சலுக்கு உள்ளாகுவது மட்டுமின்றி தனக்கு தேவையான அடிப்படை சகல வசதிகளும் சிறப்பாக கிடைக்கவில்லை என்பதை ஊடகங்கள் வாயிலாக எங்களுக்கு கேள்வியுற்ற நிலையில் நாங்கள் இந்த உண்ணா நோம்பினை நோக்கின்றோம். கைதிகள் யாவருமே அவர்கள் தண்டனைக்குரியவர்கள் என்று சொல்ல வரவில்லை. குற்றம் இழைக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்குரிய தண்டனை வழங்கப்படத்தான் வேண்டும். அதை நாங்கள் சட்டத்தை மதிக்கின்றோம். இந்த ஜனாதிபதியின் செயற்பாடுகள் அனைத்தையும் நாங்கள் மதிக்கும் ஒரு பட்சத்தில் கைதிகள் என்று சொன்னால் அவர்களும் மனிதர்களே, அவர்களுக்கும் உரிமைகள் இருக்கும். மீறப்படும் பட்சத்தில் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தினை உண்ணாவிரதத்தினை இன்று மேற்கொண்டோம். சந்திரகாந்தனுக்கு அவர் இங்கு கிழக்கு மாகாணத்தில் முதலமைச்சராக இருந்தவர், பிரதி அமைச்சராக இருந்தவர். அதனால் மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு பல தொண்டுகளை ஆற்றி இருக்கின்றார். அந்த எளிய மக்களின் கண்ணீர் அவர் ஒரு நிரபராதி என்று விடுதலையாகி வருவார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. குற்றம் செய்யப்பட்டிருந்தால் அதற்குரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் அல்லது அவர் விடுதலையாக வேண்டும் என்று நான் வினயமாக இந்த இடத்தில் கேட்டுவிட வருகின்றேன். நன்றி, வணக்கம். அவரை விடுதலை செய்யும்படி நாங்கள் கோரவில்லை. அவரை நீங்கள் என்னவாவது செய்து விடுங்கள் அல்லது அவருடைய விசாரணை இடம்பெறும் வரை நீங்கள் தடுத்து வையுங்கள். ஆனால் அவரை கொஞ்சம் சௌகரியமாக வாழ விடுங்கள் ஜெயிலுக்குள். அவர் மிகவும் நெருக்கடியில் இருக்கிறார் என்று இன்னும் ஒரு உறுப்பினர் அதில் ஆதங்கப்படுகிறார். அவர் இன்னும் ஒரு டிஎம்பிபியினுடைய பிரதேச சபை உறுப்பினராக இருக்கக்கூடியவர். சாதாரணமாக ஒரு விளக்கமறிய தடுப்பு கைதிக்கு வழங்கப்படுகின்ற அடிப்படை உரிமைகள் கூட மறுக்கப்பட்டு மிகவும் ஒரு இறுக்கமான சூழலில் அவர் இருக்கின்றார். இன்று அவருடைய உடல்நிலை பாதிப்படைந்து வெளிக்கடை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இவ்வளவு காலமும் அவர் தேங்கையுடைய சிஐடி பகுதியில் அவர் இருக்கின்ற வேளையில் எந்த விதமான இதுவும் வரவில்லை என்றால் அவருக்குரியதுகள் வழங்கப்பட்டிருந்தது. இப்பொழுது அதையும் சமாளிக்க முடியாத நிலையில் அது ஒரு அடிப்படை மனித உரிமை மீறல். ஆகவே நாங்கள் கௌரவ ஜனாதிபதியிடமும் சிறைச்சாலைக்கு பொறுப்பான அத்தியட்சரிடமும் ஒரு பணிவான வேண்டுதலை முன்வைக்கின்றோம். தடுப்பு காவல் கைதிக்கு வழங்கப்படுகின்ற உரிமைகளை எங்களுடைய கௌரவ தலைவருக்கும் வழங்குமாறும் அவரை சாதாரணமாக நாங்கள் கட்சி அங்கத்தில் கொண்டு சென்று பார்ப்பதற்கும் அவருக்கான ஏனைய வசதிகளை செய்து கொடுப்பதற்கும்
ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இப்போது இவர்களுடைய கருத்துக்கள், அது மூவருடைய கருத்துக்களையும் பார்த்தால், ஒரு சிறை கைதியை நீங்கள் முறையாக நடத்துங்கள் என்று அரசிடம் கூறுகிறார். இந்த 3 பேரிடமும் ஒரே வினாவை கேட்கின்றோம். நீங்கள் மூவரும் இந்த விடயங்களுக்கு புதியவர்கள். காரணம் என்னவென்று சொன்ன அந்த உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள். தீவுச்சேனையில் பிள்ளையானால் நடத்தப்பட்ட வதை முகாம் தொடர்பில் உங்களுக்கு தெரியுமா தெரியாது? அங்கு இடம்பெற்ற சம்பவங்களால் பாதிக்கப்பட்ட பலர் இன்றும் உங்களுக்குள் நடமாடி திரிகிறார். பலர் இன்றும் பல பாதிப்புகளுக்குள்ளாகி இருக்கின்றார்கள். பலர் இன்றும் சித்திரவதை செய்யப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் பலர் சாட்சியம் வழங்கி இருக்கிறார்கள். இவர்களை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பிள்ளையானுக்கு இன்று இவ்வளவு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது என்று நீங்கள் புலம்புவது உண்மை, அல்லது அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி தொடர்பில் நீங்கள் கூறுவதில் உண்மை இருக்கலாம். இதைவிட மோசமான நெருக்கடிகளை விடிந்தால் மரணமா அல்லது வாழ்வோமா என்று தெரியாமல் இருந்த பலர் இன்றும் உங்கள் மத்தியில் இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன? அடிப்படை மனித உரிமை மதிக்கப்பட வேண்டும் என்கிறீர்கள். பிள்ளையானால் மனித உரிமைகள் மீறப்பட்ட போது நீங்கள் எங்கிருந்தீர்கள்? பிள்ளையான் மனித உரிமைகள் மீறலில் ஈடுபட்ட போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? உங்களுக்கு அந்த சூழ்நிலை தெரியுமா? அல்லது பிள்ளையான் சிறைக்கு சென்ற பின்னர் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா? இந்த சூழ்நிலையில் இப்போது இருக்கக்கூடிய வினா என்னவென்று சொன்னால், பிள்ளையானோடு மிகவும் நெருக்கத்துக்குரியவர்கள் பலர் தரமறைவாகி இருக்கின்றார்கள். பிள்ளையான் ஏன் அவ்வாறான ஒரு மோசமான சிறைச்சாலைக்கு தள்ளப்பட்டார் என்பதை அவருடைய சகாக்களை கூறுகிறார்கள். கடுமையான குற்றச்செயல்களோடு தொடர்பானவர்கள்லாம் அந்த சிறைக்கு மாற்றப்படுவார்கள் என்று. அப்படியாயின் பிள்ளையான் ஏதாவது ஒரு கடுமையான குற்றச்சாட்டுக்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களா, அல்லது குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சந்தேகத்தின்படியில் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றாரா? இப்போது இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்கும் விடை பிள்ளையானிடம் மட்டும்தான் இருக்கின்றது. ஆனால் பிள்ளையான் ஊடகங்களிடம் வாய் திறக்க முடியாது. இந்த நெருக்கடி மிக்க காலத்தில் இவ்வாறான சூழ்நிலையில் பிள்ளையானுக்கு ஆதரவாக போராட்டம் செய்வது என்பது எந்த வகையில் நியாயம் என்பது பொதுமக்களின் கேள்வியாக இருக்கின்றது. ஆனால் அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய தலைவருக்காக அவர்கள் போராடுகிறேன் என்று கூறுகிறார்கள். இரண்டு விதமாக இருந்தாலும் பிள்ளையானால் பாதிக்கப்பட்ட தரப்பு என்று பல வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றது. அவற்றுக்கு யாரிடம் நீதி கேட்பது? அது தொடர்பில் என்ன நிலைப்பாடு இருக்கின்றது? பிள்ளையான் குற்றம் செய்திருந்தால் தண்டிக்கப்பட வேண்டும் என்று அவருடைய தரப்பு சகாக்களை கூறுகிறார்கள் ஊடகங்கள் முன்னிலையில். இப்போது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இடம்பெறப் போகிறது. அல்லது ஜோசப் பரராஜசிங்கம் வழக்கு நீதிமன்றத்திலே நடைபெற்று இறுதி கட்டத்தை அடைகின்ற போது வழக்கையும் குழப்பி ஆட்சியை மாற்றியது போன்று, அல்லது ஒரு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்தது போன்று இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு ஒரு இறுதி கட்டத்தை அடைவதற்கு முயற்சி செய்கின்ற போது அனுரவுக்கும் ஒரு ஆபத்து வருமா என்கின்ற சந்தேகம் இங்கு வலுவாக இருக்கின்றது. எனவே எது இடம்பெறப் போகிறது என்று யாரும் தெரியாது. அன்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெறும் என்று யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை. ஜோசப் பரராஜசிங்கத்தின் படுகொலையில் தொடர்பானவர்கள் கைது வலயத்துக்குள் இறுதி கட்டத்தை அடைந்து விட்டார்கள் என்ற போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெறுகிறது. நாட்டில் ஒரு பதட்டம் ஏற்பட்டது. இப்போதும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரிகள் கைது செய்யப்பட போகிறார்கள், நாட்டில் ஒரு சுபீட்சமான நிலை வரப்போகிறது என்கின்ற போது அடுத்து ஏதாவது ஒரு குழப்பம் அல்லது ஆட்சி மாற்றம் வந்து விடுமோ என்கின்ற அச்சம் பலரிடம் இருக்கின்றது. உதய கம்பன்பில புத்தகம் எழுதிவிட்டார், இனி ஞானசாரதேர புத்தகம் எழுத போகிறார். எனவே எது இடம்பெறப் போகிறது? ஆபத்தின் கட்டங்கள் இலங்கைக்குள் நெருங்கி கொண்டிருக்கின்றன. அனுர இந்த விசாரணையை முன்னெடுத்து செல்வதற்கு தொடர்ந்து ஆட்சியை நடத்துவாரா, அல்லது அனுரவின் ஆட்சி கவிழ்க்கப்படுமா? எது இடம்பெறும் என்று யாருக்கும் தெரியாது. இவ்வாறான தகவலோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி.